மாதிரி கொரோனாவுடைய தொற்று எப்படி இருக்குன்னா இப்போ முகக்கவசம் சுகாதாரத்துறை இருக்காங்க, அது கட்டாயமாக்கப்படுமா இல்லை எப்படி எந்த லெவலில் இருக்கு? அதாவது 2019 இறுதியில இந்த கொரோனாவின் தாக்கம் என்பது கண்டறியப்பட்டு உலகம் முழுவதும் பெரிய அளவிலான அச்சுறுத்தலை ஏற்படுத்தியது. இந்த கொரோனா என்கின்ற அந்த வைரஸ் தொடங்கி அது உருமாற்றம் பெற்று பல்வேறு வகைகளிலான பெயர்களோடு வலம் வர தொடங்கியது. கொரோனா, ஆல்பா, பீட்டா, டெல்டா, டெல்டா பிளஸ், கம்மா, கப்பா, ஒமிக்ரான், இப்படி பல்வேறு வகைகளிலான பெயர்களோடு அது வலம் வந்து கொண்டிருந்தது. இப்பொழுது அந்த கொரோனா பாதிப்பு என்பது 2023 மே திங்கள் 5ஆம் தேதி வரை அதிகாரப்பூர்வமாக WHO ஒரு நெருக்கடி நிலையை அறிவித்து அதுவரை நடைமுறையில் இருந்தது. 2023 மே 5ஆம் தேதி தான் WHOவின் இயக்குநர் டாக்டர் டெட்ரோஸ் அவர்கள் அந்த நெருக்கடி நிலையை திரும்ப பெற்றுக் கொண்டார். அதுக்கப்புறம் இந்த கொரோனா அந்த நடைமுறைகள் எதுவுமே இல்லாம போச்சு. ஆனாலும் இந்த கொரோனா என்பது இப்ப இந்த உருமாற்றம் பெற்று வருகிற அந்த எந்த விதமான வைரஸா இருந்தாலும் அது வந்து பெரிய அளவிலான பாதிப்பை ஏற்படுத்துவதில்லை. ஒரு 2-3 நாள் சளி, காய்ச்சல், இருமல் இந்த மாதிரியான உபாதைகளோடு அது முடிந்து விடுகிறது. அந்த வகையில் தான் இப்பவும் கூட இந்தியா முழுக்க இன்னைக்கு ஒரு 1800க்கும் மேற்பட்டவர்களுக்கு தமிழ்நாடு மட்டும் இல்ல இந்தியா முழுவதும் இருக்கிற அனைத்து மாநிலங்களிலும் இந்த கொரோனா இருப்பது கண்டறியப்பட்டிருக்கிறது. தினந்தோறும் இப்ப எல்லாரையும் டெஸ்ட் எடுத்தா நிச்சயம் எல்லாருக்கும் கூட அதுல நிறைய எண்ணிக்கையில் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நம்ம அரசாங்கத்தின் சார்பில், பொது சுகாதாரத்துறையின் சார்பில் இந்த பாதிப்புகள் வர தொடங்கியவுடனே மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய வழிகாட்டுதலை பெற்று பூனேவில் இருக்கிற இந்த வைரஸ் பற்றிய அந்த நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் வைராலஜி என்கின்ற அமைப்பு பூனேல இருக்கு. அதுக்கு ஒரு 19 மாதிரி அனுப்பணும். 19 மாதிரிகளுக்கான இது ரிசல்ட்டும் அனுப்பியிருக்காங்க. இவை எல்லாமே ஒரு வீரியம் இல்லாத ஒரு ஒமிக்ரான் வகையிலான ஒரு கொரோனா. இதனால யாரும் பெரிய அளவில் பதற்றப்பட வேண்டியதே இல்லை. ஆனாலும் நேற்றைக்கு ஒன்றிய அரசாங்கத்தின் சார்பில் ஒன்றிய மக்கள் நல்வாழ்வுத்துறையின் செயலாளர் எல்லா மாநிலங்களுக்கும் ஒரு சர்க்குலர் அனுப்புறாங்க. இந்த சர்க்குலர் ஜெனரலா அனுப்புற ஒண்ணுதான். அதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா, அடிக்கடி கைகளை கழுவுதல், தும்மும் போதும் இருமும் போதும் முகத்தை மூடிக்கொண்டு கைகளை மறைத்துக் கொண்டு இருமுதல், இல்லைன்னா எச்சில் துகள்கள் இது வந்து மற்றவங்க மேல பட்டுச்சுன்னா பரவுங்கிறதால கைகளை மூடிக்கொண்டு பண்றது, கைகளை கழுவுவது, இந்த மாதிரியான வழக்கமான நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டும். இந்த நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருப்பவர்கள், அவங்களுக்கே தெரியும், இந்த சிறுநீரக பாதிப்பு, நுரையீரல் பாதிப்பு, இந்த மாதிரி பெரிய அளவிலான பாதிப்புகளை எதிர்கொண்டு இருப்பவர்கள், வயது மூத்தவர்கள், இவங்க பொது இடத்துக்கு போறப்ப மாஸ்க் போட்டுக்கிறதுங்கிறது, முகக்கவசம் அணிந்து கொள்வது நல்லது என்கின்ற வகையிலான அறிவுறுத்தல். இதுக்காக சொன்னதில்லை, ஏற்கனவேவும் கூட இருக்கு. இப்ப இதை வந்து நாம இந்த கொரோனாவுக்கு அப்புறமா 2019 இறுதிக்கு அப்புறமா அடிக்கடி கை கழுவுக்கிறது, இந்த கண்ட இடத்துல எச்சில் துப்பாம இருக்கிறது, இருமும் போதும் தும்மும் போதும் தடுத்து தும்புறது, கொஞ்சம் சமூக இடைவெளியை கடைபிடிப்பது, இது வந்து எப்பவுமே இருக்கிற ஒண்ணு. இந்த கொரோனால இருந்து இப்ப நடைமுறையில் இருக்கிற ஒன்று தான். பொது இடங்கள்ல நோய், அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கிற, இணை நோய் அதிகமாக இருக்கிற கோமார்பிடிட்டிஸ், அவங்க முகக்கவசம் அணிந்து செல்வது நல்லது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதுல எதுவுமே கட்டாயம் கிடையாது, நல்லதுங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. இது நல்லது, நம்மளும் ஃபாலோ பண்றது நல்லது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.